கர்த்தர் தம்மை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை புகழ்ச்சியாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம், நீங்களும் நானும் கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பவுல் நமக்கு எச்சரிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தர் நம்மை புகழப்படுவார் என்று சொன்னால் நாம் உத்தமர்களாய், நீதிமான்களாய், நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அநேக நேரத்திலே கர்த்தருடைய புகழ்ச்சிக்கு மாறாக, கர்த்தர் நம்மை புகழுகிறதற்கு மாறாக நம்மை நாமே பல இடங்களிலே புகழ்ச்சியாய் பேசி கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது கர்த்தருடைய பார்வையிலே ஒரு மிகப்பெரிய மனமேட்டிமையா இருக்கிறது. மனமேட்டிமை நமக்கு இருக்கக்கூடாது. நம்மை நாம் புகழுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை புகழும்படியாய், அதற்கேற்ற பரிசுத்தத்தில், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், அவருக்கேற்ற நீதி நியாயங்களை கை கொண்டவர்களாய் நம்மை நாம் காத்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் புகழுவார். நாம் புகழப்படுவோம். தேசத்திலே தயவு உண்டாகும். தேசத்திலே புகழ்ச்சியாய் கர்த்தர் நம்மை வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.